ஹாய் வணக்கம், எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இட்லி ஊற்றிட்டு தொட்டுக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சாம்பார் வைக்க போகிறோம். இந்த பருப்பு பொடி எல்லாம் போட்டு சாம்பார், இட்லி சாம்பார் அந்த மாதிரிலாம் இல்லாத பைத்தம்பருப்பும் பச்சை மிளகாவும் மட்டும் போட்டு அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக சிம்பிளாக வைக்க போகிறோம். வாங்க இப்போ செய்யலாம். முதல்ல இட்லி ஊற்றி வச்சுட்டோன்னா அது வெந்துன்னு இருக்கும். நம்ம சாம்பார் வச்சிடலாம். பாருங்க, இப்போ இட்லி ஊற்றியாச்சு. இதை மூடி வச்சுட்டோம்னா ஒரு அரை மணி நேரத்தில் இட்லி நல்லா வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம சாம்பார் வச்சிடலாம். சாம்பாருக்கு முதல்ல இப்போ பைத்தம்பருப்பு போடுறேன். ஒரு 1.25 அழாக்கு போடுறேன். போதும், அது போதும் எங்களுக்கு. பாருங்க, இதை கழுவி ஊற்றிடலாம். பைத்தம்பருப்பை நல்லா தண்ணி ஊற்றி அலசி வச்சுட்டேன். பாருங்க, தண்ணி ஊற்றிட்டேன். ஒரு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். அது சரியாக இருக்கும். மஞ்சத்தூள், இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறேன். ஊற்றிட்டு பாருங்க, ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டேன். தக்காளி 2 அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை பாருங்க, 4 பச்சை மிளகா பெருசு பெருசு அதை 2 அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு அதையும் போட்டேன். கல் உப்பு 1 ஸ்பூன் போடுறேன். அடுப்பில் வச்சிடறேன். வச்சுட்டு விசில் போட்டேன். 2 விசில் வரட்டும், அப்புறமா எடுக்கலாம். குக்கரை இறக்கிடுறேன். இறக்கிட்டு குக்கரை ஓப்பன் பண்ண நல்லா வெந்துடுச்சு. தண்ணி தான் பத்தலை. இப்போ நல்லா கலக்கும். தண்ணியை கொஞ்சம் நல்லா தொட்டுக்கிற மாதிரி தண்ணியாக வச்சுருக்கேன். தண்ணியாக வச்சுட்டு இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு குறவா இருக்கு. ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுதான் திட்டமாக இருக்கும் தண்ணி. தாளிச்சிடலாம். இப்போ ஒரு 1.5 அண்டி எண்ணெய் ஊற்றுறேன். போதும், அதுவே. கொஞ்சம் கடுகு, சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு தாளிக்கும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போடுறேன். கடுகு போட்டு அதோட சீரகம் போடுறேன்.
ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி போடுறேன். கடுகு பொரிஞ்சதும் இந்த கருவேப்பிலை போட்டு வச்சுட்டோம். இவ்வளோ கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். அலசி அரிஞ்சு வச்சிருக்கேன். இதையும் சேர்த்து போட்டு நல்லா கலந்துட்டோம்னா பைத்தம்பருப்பு சாம்பார் ரெடி. இட்லி நல்லா வெந்துருச்சு. 1/2 மணி நேரத்தில் நம்ம 1/2 மணி நேரத்தில் சாம்பாரும் வச்சுட்டோம். இட்லி எடுக்கலாம். இப்போ இட்லி ரெடி, சாம்பார் ரெடி. இதை தொட்டு சாப்பிடுவோம்னா மேலே ஊற்றி அப்படியே பிசைஞ்சு சாப்பிடலாம். இந்த பாருங்க. 10 நிமிஷத்தில் அந்த பைத்தம்பருப்பு சாம்பாரை வேக வச்சு நல்லா பச்சை மிளகாவை போட்டு சாம்பார் வச்சிட்டோம். இட்லியும் வெந்துருச்சு. இது மாதிரி சூப்பராக சேர்த்து சாப்பிடுங்க. இதை சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா பிரீசி லெமனேடுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.